இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேம் ரெஃபரன்ஸ் மெனுக்குள்ளே சைட்டேஷன் பார்க்க போகிறோம். மார்க் சைட்டேஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி இன்சர்ட் சைட்டேஷன் பார்த்துருப்போம். இப்போ மார்க் சைட்டேஷன் பார்க்க போகிறோம். ஸோ மார்க் சைட்டேஷனா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதில் மீனிங் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு ஆட் த செலக்டட் டெக்ஸ்ட் டு த டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸ். ஒரு டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸை வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு டேபிள் ஆஃப் அத்தாரிட்டியை நம்ம க்ரியேட் பண்ணலாம். என்ன மாதிரி அப்படின்னா, டேபிள் ஆஃப் கண்டென்ட்டு, டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் ரெடி பண்ண மாதிரி ஒரு வேர்டு, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு டேபிள் ஆஃப் அத்தாரிட்டியாக நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ மார்க் சைட்டேஷனாக இன்னொன்று சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கேட்டகரி வைஸ் வந்து நம்ம வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணுறது. சைட்டேஷன் வந்து கேட்டகரி வைஸ் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது. இப்போது நமக்கு ஒரு பவுல் இருக்குது, அந்த பவுலில் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இது ரெண்டு பவுலையும் தனித்தனியாக பிரிங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? வெஜிடபிள் தனியாக, ஃப்ரூட் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுவோமா? ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள் தனியாக, ஃப்ரூட் தனியாக எப்படி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம்? கேட்டகரி வைஸ். ஃப்ரூட் கேட்டகரி தனியாக, வெஜிடபிள் கேட்டகரி தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கு கீழே அண்டர் ஃப்ரூட் கீழே என்னென்ன வெஜிடபிள்ஸ் வருது, என்னென்ன ஃப்ரூட்ஸ் வருது, வெஜிடபிள் கீழே என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் மார்க் சைட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கிற பேராகிராஃப் இருக்குது, நம்மகிட்ட டாக்குமெண்ட் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்டிங் ரெடி பண்ணிக்குவோம். ஸோ எந்தெந்த மாதிரி நம்மகிட்ட ஹெட்டிங் வேணும், அந்த ஹெட்டிங் கீழே என்னென்ன மாதிரியான கேட்டகரியை அந்த என்ன கேட்டகரி கீழே என்னென்ன ஹெட்டிங் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஹெட்டிங் ரெடி பண்ணிக்குவோம். இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஒரு ஹெட்டிங் போடுறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்தேன், ஆப்பிள். ஸோ இப்போ இதை நம்ம ஹெட்டிங்காக மாற்றணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோமில் போய் தான் நம்ம பண்ணணும்னு கிடையாது. ரெஃபரன்ஸ் மெனுலேயே ஹெட்டிங் லெவல் 1. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது அதே மாதிரி இப்போ கேரட் கேப்சிகம், அதே மாதிரி பீன்ஸு, பீட்ரூட்டு, வெஜிடபிள்ஸில் கேரட், பீன்ஸ் போட்டோமா? ஸோ இப்போ இதுக்கு பதிலாக நம்ம எத்தனை ஹெட்டிங் வச்சுருக்கோம்? ஆப்பிள், கேரட்டு, பீட்ரூட், அப்புறம் பனியன். ஸோ 2 ஃப்ரூட் கேட்டகரி வச்சுருக்கு, 2 வெஜிடபிள் கேட்டகரி இருக்குது. ஸோ இதில் நம்ம நிறைய வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற இந்த ஹெட்டிங் வச்சு நான் வந்து கேட்டகரி வைஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம கேட்டகரி வைஸ் இருக்குது, கேட்டகரி வைஸ் இல்லைனாலும் நம்மகிட்ட இருக்கிற ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் லிஸ்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம், ஹெட்டிங் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ மார்க் சைட்டேஷனுக்குள்ளே போங்க. ஸோ மார்க் சைட்டேஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அப்போது நம்ம என்ன வரைக்கும் எந்த கேட்டகரியில் நம்ம போட போகிறோங்க டெக்ஸ்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து கொடுத்த ஹெட்டிங்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் சைட்டேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ செலக்டட் டெக்ஸ்ட்லையும் சைட்டேஷன்லையும் சேம் வேர்ட் தான் இருக்கணும், சேம் செலக்டட் டெக்ஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ கேட்டகரி பாருங்களேன், நான் ஆல்ரெடி ஃப்ரூட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதனால் ஃப்ரூட் கேட்டகரி இருக்குது. ஸோ அப்போஸ் இப்போ ஃப்ரூட் கேட்டகரி இல்லை அப்படின்னா, மோரோவர் ஃப்ரூட் கேட்டகரி இருக்காது. ஸோ ஃப்ரூட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? நியூவாக கேட்டகரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ கேட்டகரி எப்படி க்ரியேட் பண்ணுறது? இதில் போங்க. ஸோ இந்த இதில் கேட்டகரி, இப்போ கேட்டகரியில் போய் பாருங்கள், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் 2 கேட்டகரி ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ நான் நியூவாக வந்து ஃப்ரூட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணணும், இல்லை கிரேட் 1 கேட்டகரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ ஆல்ரெடி இதில் இருக்கிற கேட்டகரியில் நம்ம எடுத்த டாக்குமெண்ட்டோட இது இல்லை அப்படின்னா, நீங்கள் அதில் இருக்கிற கேட்டகரியில் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அது கீழேயே ரீப்ளேஸ் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் போய் கிரேட் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்து ரீப்ளேஸ் கொடுத்து ஓகே கொடுத்துருங்களேன். ஸோ இப்போ இந்த ஆப்பிள்ங்கிறது எதுக்கு கீழே வரும்? கிரேட் 1ங்கிற கேட்டகரிக்கு கீழே நான் மார்க் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்தது பாருங்கள், சேம் அதே மாதிரியே கேரட்டையும் அதே மாதிரி எதுக்கு கீழே கொண்டுட்டு வரலாம்? வெஜிடபிள்ஸ் கீழே கொண்டுட்டு வரலாம். ஸோ வெஜிடபிள்ங்கிற கேட்டகரியை நான் சூஸ் பண்ணிவிட்டு மார்க் கொடுத்துறேன். ஓகே. ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள், இப்போ பீட்ரூட்டு எதுக்கு கீழே வரும்? வெஜிடபிள்ஸ்க்கு கீழே நம்ம மார்க் பண்ணுறோம். தென் பனானா எதுக்கு கீழே நம்ம மார்க் பண்ணலாம்?
பனானா இது கீழே நம்ம மார்க் பண்ணுவோம், ஃப்ரூட்ஸ் கீழே நம்ம மார்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃப்ரூட்ஸ் கீழே மார்க் பண்ணியாச்சு. இப்போ நான் மார்க் பண்ண ஒவ்வொருத்துக்கு பின்னாடியும் ஒரு ஸ்லாஷ் சிம்பிள் வந்து அதோட மார்க் சைட்டேஷன் வந்து காட்டுது. ஸோ இது நமக்கு வேணும்னா வச்சுக்கலாம். அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா ஹோம் மெனுவில் அந்த ஹைட் மார்க் இருக்குல்ல, அதை போய் அந்த பேராகிராஃப் மார்க்ஸை வந்து நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் பண்ணனால நம்ம கொடுத்த சைட்டேஷன் போயிடுமானா போகாது, மார்க்கபிளில் தான் இருக்குது, அது அன்மார்க்கபிளில் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து மார்க் சைட்டேஷன் கொடுத்துருவோம். இப்போ டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் அத்தாரிட்டிஸில் போய் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ நான் செலக்ட் பண்ண இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸ் கொடுக்குறேன். இப்போ இன்சர்ட் டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸ். ஸோ நான் கேட்டகரி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போது டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸ் போங்க. ஸோ இந்த டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸில் கேட்டகரி இருக்குது பாருங்கள். இந்த கேட்டகரியில் நான் வந்து கிரேட் 1 அப்படிங்கிற கேட்டகரி மட்டும் எடுக்கிறனாலும் எடுக்கலாம். அப்படி இல்லை, நான் கொடுத்த டாக்குமெண்ட்டில் எல்லா கேட்டகரியுமே எனக்கு காமி அப்படின்னாலும் ஆல் கொடுத்துடலாம். ஸோ இதை ஆல் கொடுத்துட்டு கீழே பாருங்கள், யூஸ் பேஜ்ங்கிறது நம்பர், பேஜ் நம்பர் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். அதே மாதிரியே நம்ம டேபிள் ஆஃப் ஃபார்மட்லேயும் டேபிள் ஆஃப் கண்டென்ட்லேயும் ஃபிகர்ஸ்லையும் என்ன பார்த்தோமோ சேம் கான்செப்ட் தான். டேப் லீடர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே ஃபார்மட்லேயுமே கிளாசிக் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், டிஸ்ட்ரிக்ட் யூஸ் பண்ணலாலும் சரி, என்ன ஃபார்மட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். ஸோ ஃப்ரூட்ஸ்க்கு கீழே என்னென்ன கொடுத்துருக்கேன், என்ன ஃப்ரூட் கொடுத்துருக்கேன். ஆப்பிள் வந்து கிரேட் 1க்கு கீழே வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ ஆட் பண்ணணும், ஒரு ஃப்ரூட் வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரூட் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோன்னா சேம் அதே மாதிரியே அதை ஹெட்டிங்காக சூஸ் பண்ணிவிட்டு சேம் மார்க் சைட்டேஷனை போய் அது என்ன கேட்டகரிக்கு கீழே வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேட்டகரிக்கு கீழே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ளோஸ் கொடுக்குறேன். சேம் ஹோமில் போயிட்டு அந்த பேராகிராஃப் மார்க்கை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ போய் பாருங்கள், கண்ட்ரோல் ஹோமில் அப்டேட் ஆகிருக்கான்னு பார்த்தா இது அப்டேட் ஆகலை. ஸோ நம்ம ரெஃபரன்ஸில் டேபிள் ஆஃப் அத்தாரிட்டி அப்டேட் டேபிள். ஸோ நம்ம வந்து அந்த டேபிளை அப்டேட் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஷோ ஆகும். நான் கொடுத்த என்ன கேட்டகரியில் கொடுக்குறேன். இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்லேயும் சரி, டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ், கிளாஸ் ரெஃபரன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம முன்னாடி கொடுக்குற இந்த டேபிள் ஃபார்மட் வந்து ஹைப்பர் லிங்காக தான் இருக்கும். பட் இது வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களோட டெக்ஸ்ட் கொடுத்து அந்த டெக்ஸ்ட் எந்த பேஜில் இருக்குங்கிறத ஒரு ஷோவபிள் மட்டும்தானே தவிர நம்மளால் இதை ஹைப்பர் லிங்காக யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதான் மார்க் சைட்டேஷன்ங்கிறது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். கேட்டகரி வைஸில் நான் வந்து பார்த்தோண்டி எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான் மார்க் சைட்டேஷன். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மார்க் என்ட்ரினா என்னங்கிறத பார்க்கலாம்.